சமீப காலமாக வைரல் ஆகி வருகிற ஒரு முக்கியமான வீடியோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலைத்தளங்களில் நம்மளால் பார்க்க முடியும். டெல்லி எய்ம்ஸ் என்ற ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லிக்கு வெளியிலே ஒரு பெரிய கூட்ட ஜனங்கள் காத்திருக்கிறாங்க. பயங்கரமான பனி, காற்று, அந்த ஜனங்கள் வாழ்வதற்கு இடம் இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல், உண்ண உணவில்லாமல் நோயாளிகளை கொண்டு வந்து அந்த இடத்தை சுற்றி அவங்க உட்கார வைத்து படுக்க வைத்து அவ்வளோ கடும் குளிரில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு உள்ளே தங்க வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. ஏன் இப்படிப்பட்ட அவல நிலைமை? அது மாத்திரம் இல்லாமல் பாம்பே, தாராவி போன்ற பகுதிகளிலையும் ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. எல்லா ஊர்களில், இந்தியாவின் பல பிரதேசங்களை நம்ம எடுத்துட்டா இந்த ரொம்ப வறுமை கோட்டிற்கு கீழான ஜனங்கள் நிறைய பேர் இருக்க இடம் கூட இல்லாமல் கஷ்டப்படுறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் அதே சமயம் கார்ப்பரேட் சில முதலைகள் நம்மளுடைய வங்கிகளில் இருக்கிற பணங்களை எடுத்து கோடி கோடியாக சுருட்டி அதை ஃபாரினில் முதலீடு பண்ணுவதாக இருக்கட்டும், நிறைய இடத்துல அவங்களுடைய லக்ஸுரி லைஃப்பை அவங்க லீட் பண்ணிட்டு, ஸோ ஒரு சரியான விகிதத்தில் மக்கள் சரிவர கவனிக்கப்படாதது நம்மளால் பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கற்றுச் சொல்கிறார். நல்ல தலைவர்களுடைய உண்மையான நிலைப்பாடு என்னன்னா, தேசத்தில் உள்ள எல்லாருக்கும் சமமான ஒரு கேர் கிடைக்கணும். அது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், சேஃப் வாட்டர் சப்ளை அண்ட் ப்ராப்பரான அகாமடேஷன் ஷுட் பி கிவன் டு எவ்ரிபடி ஈக்குவலி. ஆனால் இன்னைக்கு ஒரு உழவன் ஒரு டிராக்டரை வாங்குறதுக்காக, ஒரு மாடு வாங்குறதுக்காக ஒரு கடன் வாங்கி அதை கட்ட முடியலன்னா அவனை உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, அவனுடைய பொருட்களை ஜப்தி பண்ணிடுறாங்க. ஆனால் அதே கோடிக்கணக்கில் பணம் வாங்கி தப்பி ஓடினவர்கள் ஃபாரின் கண்ட்ரியில் சுகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய நிலைப்பாடு என்ன? நம்மளுடைய கவர்மெண்ட்டோட நிலைமை என்ன? இதெல்லாமே நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஓகே, நான் இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், என்னால் இயன்ற வரை என் அருகில் இருக்கிறவர்களுக்கு என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யணும். இன்றைக்கி பெரிய லெவலில் கவர்மெண்ட்டை பற்றி மாத்திரம் நம்ம பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. இன்றைக்கி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், முக்கியமாக நிறைய கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ் கூட நம்மளால் பார்க்க முடிகிறது. தனிப்பட்ட நபர்கள் உரிமைகளை எடுத்துக்கொள்கிறார்கள். தனிப்பட்ட நபர்கள் அது ஸ்தாபனங்களில் இருக்கிற பணங்களை எடுத்து அவங்க செலவு பண்ணிடுறாங்க. உண்மையாக என்ன நோக்கத்துக்காக அது செலவிடப்படணுமோ அது செய்யப்படுவது இல்லை. தேவன் இதை காண்கிற தேவனாக இருக்கிறார். கண்டிப்பாக ஒரு நாள் இவை எல்லாவற்றுக்கும் ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். முக்கியமாக இளைய தலைமுறையின் மத்தியில் இதை குறித்த ஒரு அவேர்னஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஜனங்கள் மூளை மழுங்கி போவதற்கு காரணமே டாஸ்மாக் கடைகள் தான். வருகின்ற எந்த தலைமை பொறுப்பில் வருகிறவர்களும் எவனொருவன் இந்த டாஸ்மாக் கடைகளை மூடுவேன், ஏழை மக்களுக்கு உண்மையிலேயே உதவி செய்வேன், அவர்களுடைய தேவைகளை நான் கவனித்துக் கொள்வேன் என்று சொல்லுகின்ற நல்ல தலைவர்கள் ஏற்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டியதின் அத்தியாவசியத்தில் இந்த நாட்களில் இருக்கிறோம். முக்கியமாக தமிழ்நாடு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்ம இந்த காலகட்டத்தில் அதிகமாக இதை குறித்து ஜெபிக்க வேண்டும். ஏதோ தலைமுறையோ ஒன்று மாறி மாறி வருது, அந்த மாதிரி நம்ம போகாமல் சரியான நிலைப்பாடு, யார் டாஸ்மாக் கடைகளை மூடுவா, இந்த குடிக்க வைப்பது நிமித்தம் தான் எனக்கு என் தேசத்துக்கு வருமானம் வரும் அப்படின்னு நிலைப்பாட்டில் இருக்கிற எந்த தலைவர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கண்டிப்பாக இந்த இளைஞர்கள் அவர்களை உதறி தள்ளி ஒரு புதிய தலைமுறை உருவாக வேண்டும், ஒரு புதிய தலைமைத்துவம் உருவாக வேண்டும், விஷயங்களை டிஃப்ரெண்ட்டாக சிந்திக்கிற மக்கள் உருவாக வேண்டும். அதே போலவே வாலிபர்கள் இந்த நாட்களில் அதிகமாக எழும்பணும். வாலிபர்களின் எழுப்புதல் மாத்திரம்தான் தேசத்தின் வெற்றிக்கு வழி அமைய முடியும். God bless you.